உயிரோடை தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்றுகளை உலக நகர்வு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். தொடர்ந்த உலக நகர்வு நிகழ்ச்சியில் ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுக்கு இடையிலான போர் தொடர்பான நிலைமைகளை அறிந்து கொள்வதற்காக இங்கே எங்களோட கலையத்தில் போரியல் ஆய்வாளர் அருசவக இணைந்திருக்கின்றார். வணக்கம் அருசவகளே. வணக்கம். இனத்துல உயிரோட தமிழ் உறவுகளுக்கு அன்பு இருந்த வணக்கம். நிறைய விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. விடயங்களை பார்ப்பதற்கு முன்னதாக களநிலை எவ்வாறு இருக்கின்ற கூறுவீர்கள்? களநிலைமை தொடர்ச்சியாக இருதரப்பும் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஹிஸ்புல்லாக்கள் இந்த சவுத் தென் லெபனான் பகுதியில் டிபெல் பகுதியில் மேற்கொண்ட தாக்குதலில் கிட்டத்தட்ட 3 மெகாவாட் டேங்குகள் தாக்கி அளிக்கப்பட்டதை வீடியோ காணொலிகள் மூலம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் சினப்பர் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் முன்னர் கதைக்கும் போது கதைத்திருந்தோம். இஸ்ரேல் இப்போது சொல்லி இருக்கிறது 261 பேர் தங்களில் காயமடைந்திருக்கிறார்கள் என்று சொல்லி. அதே சமயம் பிரித்தானியா சைப்ரஸில் இருக்கிற தன் மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது, மீண்டும் சைப்ரஸ் தாக்கப்படலாம் என்று சொல்லி. நாங்கள் முன்னர் கதைக்கும் போது நாங்கள் கதைத்துக் கொண்டிருக்க போது துருக்கியை நோக்கி 4வது ஏவுகணை ஏவப்பட்டிருந்தது. இப்போது சைப்ரஸில் தாக்குதல் நடக்கலாம் என்று பிரித்தானியா எச்சரித்திருக்கின்றது. அதே சமயம் ஈரான் மல்டிபிள் லொகேஷன் என்று சொல்லி UAE பல இடங்களில் உள்ள வான்படை தளங்களை தாக்கி கொண்டிருக்கின்றது. சீனாவின் செயற்கை கோள்களின் தகவல்களின் அடிப்படையில் இந்த ஈரான் தாக்கிய பிற்பாடு வருகின்ற புகைப்படங்களை பார்க்கும் போது பலத்த சேதத்தை அவர்கள் திருப்பி தாக்குதல் நடைபெற்ற பின்னர் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். பஹ்ரைனில் இருந்த தளத்தில் இருந்த P-8 ரக விமானம் சேதமடைந்தது முன்னர் சொல்லி இருந்தோம். அதை இப்போது உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த ஹேங்கர் சேதமடைந்திருப்பதை விமானத்துடன் இணைத்து. அதாவது அமெரிக்கா இப்போது phase 2 என்ற லிமிடெட் கிரவுண்ட் ஆபரேஷன் என்ற ஒரு சிறப்பு படை நடவடிக்கையை செய்வதற்கு தயாராகி வருவதாகத்தான் பலரும் பேசுகிறார்கள். ஆனால் அது தொடர்பாக ஈரான் தனது தயாரிப்புகளை ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது. ஆனால் அது எவ்வளவு தூரத்துக்கு இது சரி வரும் என்றதான் பிரச்சனை. என்னென்று சொன்னால், பிரித்தானியாவில் இருக்கிற ஈரான் தூதரகம் கூறியிருக்கின்றது, அமெரிக்கர்கள் அதாவது தமது பிரேத பெட்டிகளை அதிகம் உற்பத்தி செய்ய வேண்டும் என்று லண்டனில் இருக்கிறவர்கள் தமது இணையதளத்தில் பதிவிட்டிருக்கிறார்கள். அதே சமயம் ஈரான் அதிபர் பெசஸ்கியான் கூறியிருக்கின்றார், இந்த போர் நாங்கள் விரும்பினபடிதான் முடிக்கலாமே தவிர வேறு எந்த ஒரு நாட்டின் விருப்பப்படியும் போர் முடியாது என்று சொல்லியிருக்கிறார் இன்று. அதே நேரம் ஈரான் தனது புதிய அடுத்த அலை தாக்குதலை இன்று பின்னேறம் ஆரம்பித்திருக்கின்றது. அதே சவுதி அரேபியாவின் கடல் துறைமுகம் ராஸ் டனுரா என்ற துறைமுகத்தில கப்பல் ஒன்றும் தாக்கப்பட்டிருக்கின்றது. இப்ப என்னென்று சொன்னால், ஃபெஜூரா துறைமுகம் UAE துறைமுகம், அங்கிருந்துதான் இந்த மாற்றீடான எண்ணெய்களை இவர்கள் கொண்டு போக வலிக்கிறார்கள். அதாவது ஹாமோஸ் நீரிணையை கடக்காமல் கல்ஃப் ஆஃப் ஓமான் வளைகுடாவுக்கு எண்ணெயை அதுக்குள்ளால கொண்டு வர முடியும். ஆனால் அது இந்த 2 இடங்களை ஈரான் இன்று தாக்கி அளித்திருக்கின்றது என்னும் போது, அதாவது ஹாமோஸ் நீரிணையை தவிர மிச்ச எல்லாவற்றையும் ஈரான் மெல்ல மெல்ல மூடிக்கொண்டு வருகிறது. செங்கடலும் உங்களுக்கு தெரியும், ஹூதிஸ் என்ற தாக்குதல்கள் ஆரம்பமாகி இருந்தன. அதே போல இப்போது சவுதி அரேபியாவின் துறைமுகமும் தாக்கப்பட்டிருக்கிறது, அதில் இருந்த கப்பலும் தாக்கப்பட்டிருக்கின்றது. அதே சமயம் இந்த விமான நிறுவனங்கள், இப்ப ஏர் கனடா, ஏர் பிரான்ஸ், டெல்டா ஏர்லைன்ஸ், லுஃப்தான்சா போன்ற நிறுவனங்கள் பலதரப்பட்ட நாட்களுக்கு விமானத்தை பின் போட்டிருக்கிறார்கள். அதுல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஏர் கனடா துபாய்க்கு செப்டம்பர் 7ஆம் தேதி வரையும் பின் போட்டு கேன்சல் பண்ணி இருக்கிறார்கள் என்று சொன்னால், ஏன் நான் இதை கூறுவேன்னா, செப்டம்பர் வரையும் சில சமயங்களில் இவர்கள் போரை எதிர்பார்க்கிறார்கள் போல் தெரிகிறது. அதே சமயம் லெபனானில் இருக்கின்ற ஐக்கிய நாடுகள் சபையின் அமைதிப்படை என்றது, அது இந்தோனேசியா வீரர்கள்லாம் கூட, அந்த அமைதிப்படையினர் மீது இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் 3 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், பலர் காயமடைந்திருக்கிறார்கள். உடனடியாகவே பிரான்ஸ் சொல்லி இருக்கிறது, அதாவது பாதுகாப்பு சபையை கூட்ட வேண்டும், ஐக்கிய நாடு சபையின் பாதுகாப்பு சபையை கூட்ட வேண்டும் என்று சொல்லி. ஸ்பெயின் சொல்லி இருக்கிறது, இது தனது ரெட் லைனை கிராஸ் பண்ணி விட்டார்கள் என்று சொல்லி. யார் அங்கு தாக்குதல் நடத்துறது என்றால் இஸ்ரேல் தான் தாக்குதல் நடத்திருக்கும், வேற யாரும் அங்கு தாக்குதல் நடத்த போவதில்லை.
கிட்டத்தட்ட இதுவரையில் லெபனானில் 1247 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 3680 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். அதாவது அந்த போரை பொறுத்தவரையில் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதும் ஈரான் வந்து சுற்றாடலில் இருக்கின்ற அத்தனை நாடுகளின் அமெரிக்காவின் தளங்களையும் தாக்கி கொண்டிருக்கின்றது. ஆளில்லாத தாக்குதல் விமானங்கள். இப்போது அவர்களும் அதற்கு எதிராக தாக்குதல் விமானங்களை ஈரான் சாகிட் ரக விமானங்களை சுட்டு வீழ்த்துவதற்கு பயன்படுத்துகின்றார்கள். அதே சமயம் ரஷ்யா வந்து சாகிட் 136 விமானத்தின் நவீன வகையை இப்போது ஈரானுக்கு வழங்கி கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த கள நிலைமை தொடர்பாக கூறும் பொழுது களத்தை விட்டு வெளியில் கூட உங்களுக்கு தெரியும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடர்ச்சியாக ஊடகங்களுக்கு தங்களுடைய நிலைப்பாடுகளை வெளிப்படுத்த வருகின்றார்கள். அதில் முக்கியமாக டொனால்ட் ட்ரம்ப், மார்க்கோ ரூபியோ அவர்களும் ஹெக்ஸெத் அவர்களும் இந்த ஊடகத்தில் நிறைய விடயங்களை கூறுவார்கள். மார்க்கோ ரூபியோ கூறியிருக்கின்றார், அவர் தங்களுடைய சாதனைகள் பற்றி பேச தொடங்கியிருக்கிறார். குறிப்பாக ஈரான் போருக்கு மத்தியில் ஏற்பட்டிருக்கிற இந்த ஹார்மோஸ் நீரிணை தொடர்பாக அது மீண்டும் ஏதோ ஒரு விதத்தில் திறக்கப்படும் என்று கூட அவர் கூறியிருக்கின்றார். மார்க்கோ ரூபியோ அவர்கள் உலகத்துக்கு கூறியிருக்கின்றார். அவர் நீங்கள் கூறியது போல நான் அவர் இந்த நிபந்தனையை பெறுவதற்கு முதல் அவர் கூறியதை கூறுகிறேன் என்றால், இந்த ஹார்மோஸ் நீரிணை தான் இப்ப அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. ஈரான் வைத்த அந்த ஒரு செக் தான் யாரும் உடைக்க முடியாத ஒரு நிலையாக இருக்கின்றது. ஹார்மோஸ் நீரிணைக்கு இறைமை உள்ளது என்று கலைக்கிறார். அதுக்கு இறைமை இருக்கின்றது, அதை யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. பனாமா கால்வாய்க்கு இறைமை இல்லையோ அல்லது வெனிசுலாக்கு இறைமை இல்லையோ, இந்த ஏனைய நாடுகள் ஈரானுக்கு இந்த வாரம் ஒரு யூடியூப் பார்த்தேன். அதுல இந்த ஒரு சிறு இளைஞர் வந்து இந்த போரை பற்றி விவாதிக்கிறார்கள். அது 4 பெரியவர்கள் நின்று அவர்கள் தான் அதை வழி நடத்துகிறார்கள். இளைஞர்களைத்தான் கேள்வியும் அவர்கள் தான் கேட்கிறது, இளைஞர்கள் பதிலும் அவர்கள் தான் இதை பற்றி விவாதிக்கிறார்கள். அப்போது ஒருவர் கூறுகிறார், கோலின் பவல் வந்து ஐக்கிய நாடுகள் சபையில் ஒரு சின்ன குப்பியில் கொக்கோ கோலாவை கொண்டு வந்து வச்சு ஆட்டினார். அந்த கொக்கோ கோலாவை வச்சுத்தான் நீங்கள் போர் நடத்தினீர்கள் தெரியுது எல்லாருக்கு. ஆனால் யாரும் நடவடிக்கை எடுக்கவில்லை. இப்ப இவர் கூறுகிறார் என்னென்று சொன்னால், அதாவது இந்த நாடுக்கு அந்த ஹோமோஸ் இணையதள நீரிணைக்கு வந்து சபையோனிட்டி இருக்குன்னு சொல்லியும் அதுக்கு இறமை இருக்கிறது, அதை ஒருவரும் சொந்தம் கொண்டாட முடியாதுன்னு கூறியிருக்கிறார். என்ன பிரச்சனை என்று சொன்னால், இப்ப ஈரான் அதற்கு ஒரு பேரலுக்கு $1 என்றால் 2 மில்லியன் பெருமாக இருந்தால் 60 தொடக்கம் $100 பில்லியன் அந்த மாத வருடத்துக்கு வருமானமாக வரும். அது ஈரான் மொத்த ஜிடிபியில் 20%. ஒரு நாட்டின் ஜிடிபி போருக்குள்ள 20% வளர்ந்ததுன்றது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஜிடிபி 20% வளர்ந்தது நான் கேள்விப்படவில்லை. பெருசா ஒரே மாதத்துல ஜிடிபி வளர்ந்தது. அப்ப இதுதான் இப்போது அவர்களுக்குள்ள பிரச்சனை. ஹார்மோஸை சுத்தித்தான் அவர்கள் நிலைமை என்றால், ஈரான் பெசஸ்கியான் தான் இப்போது அவர் கூறிவிட்டார், இனி நாங்கள் என்ன நிபந்தனை விதிக்கிறோம் அதில் தான் போர் முடியும், மற்றபடி எங்களுக்கு போரை முடிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அவர்கள் கூறிவிட்டார்கள். நீங்கள் எத்தனை தளபதிகளையும் கொள்ளுங்கள், எத்தனை தலைவர்களையும் கொள்ளுங்கள், அது பிரச்சனை இல்லை. ஏனென்று சொன்னால் எங்கட கட்டளைப்பிடம் டீசென்ட்ரலைஸ்ட் இல்லை. அது அந்தந்த பிராந்திய கொமாண்டர்கள் தான் நடத்துகிறார்கள். அவர்களும் கொல்லப்பட்டால் அவர்களுக்கு கீழே உள்ளவர்கள் நடத்துவார்கள் என்று கூறியிருக்கிறார்கள். இந்த நிலையைத்தான் மார்க்கோ ரூபியோ இன்று பத்திரிகையாளர்களுக்கு கூறும்போது கூறியிருக்கின்றார், நீங்கள் நினைக்காதீர்கள், நாங்கள் இந்த போரில் எந்த ஒப்ஜெக்டிவையும் ரீச் பண்ணவில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். Here are the clear objective of the operation. You should write them down என்று சொல்லியிருக்கிறார். 1-2 சொல்லியிருக்கார், நீங்கள் வேணுமென்றால் எழுதி வச்சுக் கொள்ளுங்கள் என்று. முதலாவது அவர் சொன்னது டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த ஈரான் ஏர்ஃபோர்ஸ். ஈரான் ஏர்ஃபோர்ஸை அழித்து விட்டோம், ஈரான் நேவியை அழித்து விட்டோம், ஈரான் ஏவுகணை ஃபேக்டரியை அழித்து விட்டோம். அது 3வது. 4வது ஈரான் ஃபேக்டரி தொழிற்சாலைகளை அழித்து விட்டோம். இன்னும் இந்த போர் வந்து இன்னும் மாதங்கள் எடுக்காது, கிழமைகளுக்கு இது முடியும் என்று கூறியிருக்கின்றார். ஆனால் அவர் கூறியதை பார்த்தால், அதாவது வான்படை அளித்ததாண்டால் இல்லை. ஓகே, இப்ப ஈரானிடம் இருந்தது 20 MiG-29 ஜாக் 130 என்ற ட்ரைனிங் ஃபிளைட் இருந்தால், ஈரான் ரஷ்யா விட்டா Su-35 கேட்டது, 35 என்னென்றால் இன்டர்செப்டர். ரஷ்யா காசு கொடுத்தாச்சு, ரஷ்யா கொடுக்கவில்லை என்றால் ரஷ்யாவுக்கு தெரியும் இந்த விமானத்தை வைத்து தற்போது இந்த அமெரிக்கான விமானப்படையுடன் ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப இதுக்கு மாற்றீடாக அவர்கள் ஏவுகணையைத்தான் கொடுத்தார்கள், ஏவுகணையைத்தான் பலப்படுத்தினார்கள், ஆள் இல்லாத தாக்குதல் விமானத்தான் பலப்படுத்தினார்கள். ரஷ்யாவுக்கு தெரியும் எந்த ஆயுதத்தை வச்சு வெஸ்டோட மோதல வேண்டும் என்று. இன்று வரையில் நீங்கள் பாருங்கள், ரஷ்யா இந்த வான்படை விமானங்கள் உக்ரைனுக்கு போவதில்லை.
என்றால் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எதிரிகள் பேட்ரியாட் ஆட்பர ஏவுகணைகளை வச்சுக்கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அவர்கள் விதிக்கின்ற அவர்களுடைய நிகழ்ச்சி நிரலுக்கு நீங்கள் போரை கொண்டு போகக்கூடாது, உங்களோட நிகழ்ச்சி நிரலுக்கு எதிரியை வர வைக்க வேண்டும். அதுதான் ரஷ்யா கொள்கையாக இருப்பது. அப்ப அவர்கள் கொடுக்கவில்லை. அப்ப இந்த 20 விமானங்களிலும் 22 டசன் விமானத்திலும் 6 விமானங்கள் அழிக்கப்பட்டதுதான் தரவுகளாக இருக்கின்றன. இப்ப கிட்டத்தட்ட இப்பவும் 14-18 விமானங்கள் ஈரானிடம் இயங்கு நிலையில் இருக்கின்றன. கடற்படையை பொறுத்தவரையில் அவர்களிடம் 20-30 கப்பல்கள் இருந்தன. அதை விட 20 சப்மரீன் இருந்தது, நீர்மூழ்கி கப்பல், 300 ஸ்மால் போட்ஸ் இருந்தது. கடற்படையிலும் இப்ப விமானம் தாங்கி கப்பல் என்று ட்ரோனை ஏவுகிற கப்பல் என்ற ஒரு கண்டெய்னர் ஷிப்பை வாங்கி அதை மோடிஃபை பண்ணி வச்சிருந்தவர்கள். அதுகள் எல்லாம் சிட்டிங் டக் என்று சொல்றோம். அது ஈஸியா அடிக்கலாம். அதுகள்ல கொஞ்சம் அடிபட்டு இருக்கிறது. மற்றது இலங்கை கடற்பரப்பில் வைத்து ஒரு கப்பலை தாக்கி அழித்திருந்தார்கள். அதுவும் ஒளித்திருந்து தாக்கினார்கள். அப்ப கடற்படை இழப்பை சந்தித்தது. ஆனால் இவர்கள் கூறுவது போல முற்றுமுழுதாக இல்லை. சரி, ஏவுகணைக்கு வருவோம். ஏவுகணையை அளித்தது என்று சொன்னால், இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளை மாளிகையின் பிரஸ் செக்ரட்டரி லெபெட் அவர் கூறியிருக்கிறார் என்னென்று சொன்னால் 70% ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் மற்றது கடற்படையின் வலிமையும் அளித்திருப்பதாக. முதல் 90% என்றார்கள், பிறகு 80% என்றார்கள், இப்போது 70% அவர் வந்திருக்கின்றார். சரி, இப்போ ஈரான் ஏவுகணை திறன் குறைந்து விட்டதென்றா இல்லை. ஒரு நாளைக்கு 30-40 ஏவுகணை ஏவுகிறார்கள். 50-100 ஆள் இல்லாத தாக்குதல் விமானத்தை ஏவிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். சரி, அடுத்தது 4வது அவருடைய ஃபேக்டரி தொழிற்சாலைகள். அது உண்மைதான். என்னென்ன தொழிற்சாலைகள் அது அண்டர் கிரவுண்டு கீழே இல்லை. ஷாப்பிங் உருக்கு தொழிற்சாலைகள், சிமெண்ட் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள், மற்றது ஏனைய தொழிற்சாலைகள், உணவு தொழிற்சாலைகள், ஏன் ஃபிஷ் மார்க்கெட் கூட தாக்கப்பட்டிருந்தது. அப்ப அப்படி பள்ளிக்கூடங்கள் 600 பள்ளிக்கூடங்கள். அப்ப அது அவர் சொன்னது உண்மைதான். ஆனால் அதே சமயம் அதே அளவுக்கு ஈரானும் தாக்குதலை நடத்தி இருக்கின்றது. இப்ப என்ன சொல்லுகிறார்கள் என்றால் சிலரை, அதாவது ஈரான் அமெரிக்கா அந்த போரிலிருந்து வெளியேறுவதற்காக தாங்கள் இந்த கோல்களை அச்சீவ் பண்ணி விட்டோம் என்ற நிலைக்கு வந்திருக்கிறதா என்று. இப்ப மெசசூட்டிஸ் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் ரிச்சர்ட் வுல்ஃப் சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால், உக்ரைனில் ஏற்படவிருக்கும் தோல்வியை கண்டு ஐரோப்பா தவிப்பது போல ஈரானிடம் ஏற்படக்கூடிய தோல்வியை கண்டு அமெரிக்கா தவிக்கின்றது என்று அவர் கூறியிருக்கின்றார். அதன் வெளிப்பாடாகத்தான் இந்த மார்க்கோ ரூபியோ என்ற கருத்துக்கள் இருக்கின்றது. நீங்கள் அதை பார்க்கலாம், இந்த இணையதளங்கள் இருக்கிறது. அவர் பேசுவதை அவர்களுடைய பாடி லாங்குவேஜை பார்த்தால் தெரியும். சரியான ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல தான் அவர்கள் இருக்கிறார். தொடர்ந்து மார்க்கோ ரூபியோ அவர்களுடைய கருத்துக்களை பார்த்தால், டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பேச்சுவார்த்தையின் ஊடாகத்தான் இந்த போரை முடிவுக்கு கொண்டு விரும்புகின்றார். ஆனால் தொடர்ச்சியாக பிரச்சனை என்னவென்று சொன்னால், ஹார்முஸ் நீரிணை தொடர் பிரச்சனையாக இருக்கின்றது. அதை எப்படியாவது தாங்கள் திறந்து விடுவோம் என்று கூறுகிறார்கள். அதனுடைய நிலைமை எவ்வாறு இருக்கின்றது? அது ஒரு பெரிய ஒரு சிக்கலாக இருக்கிறது. ஹார்முஸ் நீரிணை என்றால் இவர்களால் தொட முடியாமல் இருக்கின்றது, தாக்குதலை நடத்த முடியாமல் இருக்கின்றது. இது தொடர்பாக என்ன கூறுகிறார்? ஹார்முஸ் நீரிணை இன்று சொல்கிறார்கள் முற்றாக மூடப்பட்டு விட்டது என்று சொல்லி. இதுவரையில் 1-2 கப்பல்களை விட்டார்கள். இப்போது முற்றாக மூடப்பட்டு விட்டது. எல்லா நாடுகளும் தங்கள் ரிசர்வில் இருக்கிறதை எடுத்து விட்டு இப்போதைக்கு எண்ணெய் விலையை குறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது எவ்வளவு காலத்துக்கு நீடிக்கும் என்று தெரியாது. இன்னும் இந்த ஏப்ரலுக்கு இப்ப 1 மாதம் தான் முடிந்திருக்கிறது. இனி அடுத்தது ஏப்ரல் மாதத்தின் நடுப்பகுதி அளவில் மிகப்பெரிய பிரளயமாகத்தான் இருக்கும். இப்போது ஆஸ்திரேலியா உங்களுக்கு தெரியும் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது எண்ணெய் எரிபொருள் நிலையங்களால். இப்போது ஆஸ்திரேலியாவுடைய பிரதமர் அந்தோனி அல்பனஸ் கேட்கிறார் என்று சொன்னால், அமெரிக்க அதிபர் போரின் ஒப்ஜெக்டிவ், இந்த போரின் நோக்கம் தொடர்பாக கிளாரிபிகேஷனை தர வேண்டும் என்று. நீங்கள்லாம் இந்த நீர்மூழ்கி கப்பல்ல போய் இலங்கை கடல்ல வச்சு 3 பேர் உங்களும் இருந்த நீங்கள் 3 பேர் இருந்துதான் அடிச்சு நீங்கள் அந்த கப்பலை சண்டைக்கு போய் உங்களுக்கு தெரியாது என்ன கிளியர் ஒப்ஜெக்டிவ் என்று. இப்பதான் நித்திரையால் ஒலிம்பின மாதிரி இப்ப ஒலிம்பி கேட்கிறார், கிளியர் ஒப்ஜெக்டிவை தனக்கு சொல்லட்டார். நீங்கள் எல்லாரும் கூட்டாளிகள். அப்ப இப்ப எல்லாரும் அப்படி ஒரு பதற்றமான சூழ்நிலையில தான் இருக்கிறார்கள் முழு பேரும். இப்ப அங்க பாத்தீங்கன்னு சொன்னால் எல்லாரும் இப்ப ஈரானுக்கு தொலைபேசி இருக்கிறது, அவர்களுக்குள்ள இருக்கிறது என்று சொல்லி இதை நீங்கள் ஒரு போரை ஆரம்பிப்பது இலகு, அதை நிறுத்துவது என்பது சரியா கடினம். ஏனென்று சொன்னால் நிறுத்தும் போது யாரோ ஒருவர் தோல்வியை ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
இது மச் இல்லை நாங்கள் ட்ரோவா கொண்டு முடிக்கிறதுக்கு. யாரோ ஒரு ஆள் தோல்வியை ஏற்பார்கள், யாரோ ஒரு ஆள் வெற்றியை ஏற்பார்கள். ஆனால் தோல்வியையும் வெற்றியையும் ஈட்டுபவர்கள் வரலாற்றில் இடம் பிடிப்பார்கள். வேடிக்கை பார்ப்பவர்களுக்கு தான் வரலாற்றில் இடம் இல்லை. அப்ப இதுல இப்ப யார் தோல்வியை ஏற்றுக்கொள்றது? இப்ப ட்ரம்ப் கடைசியா கெஞ்சியும் கேட்டுட்டாரு, நீ தோல்வியை ஏற்றுக்கொள், இந்த முறை தோல்வியை ஏற்றுக்கொள், நான் அடுத்த முறை தோல்வி ஏற்றுக்கொள்றேன் என்ற தொனியில தான் கேட்டும் பார்த்தாச்சு. அவர்கள் இப்போது அதுக்கு இணங்குவதாக இல்லை. இப்ப நீங்கள் சொல்வது போல இந்த ஹார்மோஸ் நீரிணை தான் இப்போது அவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை. ஏனென்று சொன்னால் அதில் ஈரான் இந்த கட்டணத்தை போடுமாக இருந்தால் அது இப்ப சவுதி அரேபியா மற்ற நாடுகள் எல்லாம் எண்ணெயை சுத்திகரிச்சு ஏற்றி விற்பனை செய்து உழைக்கிற காசை ஈரான் சும்மா இருந்து உழைச்சிட்டு போகும். அதைத்தான் அமெரிக்கா அது வரையும் செய்தது. இப்ப நீங்கள் இங்க ஒரு காஃபி குடிச்சாலும் உங்களோட காசு அங்க அவங்களோட டிரான்சாக்சன்களை அவங்களோட பேங்குக்கு தான் கமிஷன் போகும். அவர்கள் என்ன செய்தார்களோ அதை இப்போது ஈரான் செய்யும் போது இப்போது மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்திருக்கின்றது. நீங்கள் கூறுவது போல் இந்த பதட்டமும் என்ன செய்வதென்று தெரியாமல் தடுமாறிக்கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மையாக நானே உணர்கிறேன். நீங்கள் கூறுகின்ற கடந்த 2 நாட்களாக நீங்கள் கூறுகின்ற விடயங்களை பார்க்கும்பொழுது எந்த பக்கத்தால் போவதென்று தெரியாமல் இருக்கின்றார்கள். ஹாக்தி ஒரு தலையடியாக இருக்கிறது, தரவழி தாக்குதல் ஒரு தலையடியாக இருக்கிறது, ஹார்மோஸ் நீரிணை தொடர்பாக. இப்ப இந்த 3மே ஒன்றோடு ஒன்று பிணைந்திருக்கின்றது. இப்ப தரவழி தாக்குதல் அதனுடைய நிலைமை என்னவாக இருக்கிறது? இப்பொழுது தரவழி தாக்குதலுக்கு இப்போது கிட்டத்தட்ட 60,000 பேரை சேர்த்திருக்கிறார்கள். நாங்கள் முதல் கூறியது போல அந்த காலத்துல ஈரான் மீதான தாக்குதலுக்கு, ஈராக் மீதான தாக்குதலுக்கு 3 லட்சம் படையினர் சென்றார்கள். இப்போ இந்த கேர்டிஷ் படையினரை சேர்க்கலாம் என்று சொன்னால் அது துருக்கி அதை தடுத்து விட்டது. முதலில் கேர்டிஷ் படையினரை உள்ளுக்கு இறக்குவதுதான் திட்டமாக இருந்தால் துருக்கி தடுத்து விட்டது. அது பேர் துருக்கிக்கும் பிரச்சனை. ஏன்னா அங்க இருக்கிற பூகோள அரசியல் மிக மிக ஒரு சிக்கலான பூகோள அரசியல். இவர்கள் நினைப்பது போல இல்லை. இவர்கள் என்னென்றால் அமெரிக்காவுக்கு நீண்ட போரை எதிர்கொள்ற திறமை இப்போது இல்லை. அதுதான் பிரச்சனை. ஒரு குறுகிய காலத்தில் முடிக்க வேண்டும், இல்லை என்று சொன்னால் இழுபட்டால் பிரச்சனை. ஆனால் ஈரான் அதை வடிவாக உணர்ந்து கொண்டது, போர் ஸ்ட்ராட்டஜியை உணர்ந்து கொண்டது. எனவேதான் இதை இழுத்து விட்டால் சரி என்று சொல்லி இழுத்ததுதான் இங்க வந்த பிரச்சனை. அந்த ஒட்டுகளை 4 நாட்கள் தான் அவர்கள் திட்டம் போட்டது. அப்ப முதலாவது உள்ளகத்துக்குள்ள ஒரு கலவரத்தை உருவாக்குவதில் தோல்வி அடைஞ்சதுதான் இப்போது இந்த சிக்கலுக்கான காரணமாக இருக்கின்றது. இப்ப நீங்கள் சொன்னது போல தரை தாக்குதல் என்றது நாங்கள் திரும்ப திரும்ப கூறுவது அதுதான். கட்டார், ஓமான், சவுதி அரேபியாவில் இருக்கிற தளங்களையே பாதுகாக்க முடியாது. அப்ப இதுல இறக்கலாம், பிரச்சனை இல்லை. என்றால் அமெரிக்கான சிறப்பு படை இறக்கலாம். அதுவும் இறக்குவது கடினம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 500 ஏவுகணைகளையும் 2500 லான்ச்சர்களையும் 2500 ஏவுகணைகளையும் ஈரான் வாங்கி இருக்கிறது. ரஷ்யா இப்போதும் புதிதாக புதிய விமானங்களை கஸ்பியன் கடலுக்களால வழங்கி கொண்டுதான் இருக்கின்றது. உளவு விமானங்களை கூட அவர்களால் தாக்குதல் இந்த சாஹித் விமானங்களை கூட தடுக்க முடியவில்லை. அது தாராளமாக விழுந்து வெடிக்கும். ஒரு சிறிய இடம் அந்த தீவு, அது பாறைகள் நிறைந்த இடம். உண்மையில் ஈரானுக்கு அது இழப்பு ஏற்படலாம். ஏனென்றால் அது ஈரான் எரிபொருள் நிலையங்கள் இருக்கின்றன, மின்சக்தி நிலையங்கள், கேஸ் என்று சொல்லி. ஆனால் சுத்தவரை இருக்கிற ஏனைய நாடுகள் என்ற நிலைமையும் மிக மோசம். எனவேதான் எல்லா நாடுகளும் இப்போது பேச்சுக்களுக்கு போய்கொண்டிருக்கிறார்கள். ட்ரம்பை பொறுத்தவரையில் என்னென்றால் ஒரு அழுத்தம் அல்லது ஒரு விரட்டலாக இதை செய்கிறார். இவர்களை பணிய வைப்பதற்கான இறுதி ஆயுதமாக அவரை பாவிக்கிறாரே தவிர அதை சில சமயங்களில் இறங்கலாம். ஏனென்றால் அவர்களுக்கு கொடுக்கிற ஆலோசனைகளை பொறுத்ததுதானே. ஆனால் இறங்கினால் ஒரு பேரனத்தமாகத்தான் இருக்கு. பேரனத்தம் என்று நீங்கள் கூறும் பொழுது ஈரான் தொடர்ச்சியாக சவுதி அரேபியா, UAE மீது தாக்குதல்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த 2 நாடுகளும் தான் அதிகமாக தாக்குதலை எதிர்நோக்குகின்றன என்று கூறுகின்றது. இதனால் அந்த மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், கல்வி என்றால் குறிப்பாக நீங்கள் அடிக்கடி கூறி கொண்டு வரும்பொழுது சொன்னீர்கள், மத்திய கிழக்கு நாடுகளில் நிறைய முதலீடுகளை செய்தார்கள், தங்களுடைய பிள்ளைகளை அங்கே கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள், அங்கு உள்ள வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களை படிப்பிக்கின்றார்கள் என்ற விடயங்கள் எல்லாம் நீங்கள் கூறும் பொழுது இப்பொழுது UAE முடிவெடுத்திருக்கின்றது போல் இருக்கின்றது. பாடசாலை திறக்காமல் வீட்டிலிருந்து படிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தல் வழங்கப்பட்டு கூறப்படுகிறது. UAE-னுடைய நிலை என்னவாக இருக்கின்றது? உண்மைதான். எல்லா நாடுகளும் மிகவும் இயல்பு நிலை முற்று முழுதாக சீர்குலைந்து போயிருக்கிறது. இஸ்டேரியர் கூட கேட்கிறார்கள், எங்களுக்கு எங்களோட பழைய இயல்பான வாழ்க்கையை வாழ விடுங்கள் என்று. அதை நீங்கள் மற்றவரை வாழ விட்டிருந்தால் உங்களுக்கு அந்த வாழ்க்கையை கிடைத்திருக்கும். அதான் பிரச்சனை.
அடுத்ததாக யுஏஇ நீங்கள் சொன்னது போல அங்க பாதிக்கப்பட்ட பிசினஸ்களுக்கு இப்ப வியாபார நிலைய நிறுவனங்களுக்கு $272 மில்லியன் ஒதுக்கி இருக்கிறது அவர்களுக்கு நிவாரணமாக கொடுப்பதற்கு. பாடசாலைகளை ஒன்லைனாக மாற்றி இருக்கிறது. கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கோவிட் நிலைமை மாதிரி தான் மத்திய கிழக்கு நாடுகள் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறது. கோவிட் காலம் போலதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஐரோப்பாவை பொறுத்தவரையில் ஏவியேஷன் ஃபியூவல் 100% விலை உயர்ந்திருக்கின்றது இந்த விமானங்களுக்கான எரிபொருள். 1973 ஆண்டு ஏற்பட்ட பெட்ரோல் எரிபொருள் நெருக்கடியின் போது ஏற்பட்டதை பிறகு 53 வருடங்களுக்கு பிறகு இப்போதுதான் திரும்பவும் அந்த ஒரு நிலைமை வந்திருக்கிறது என்று கூறுகிறார்கள். அமெரிக்கா இதுவரையில் 35 பில்லியனை இந்த தாக்குதலுக்கு செலவழித்திருப்பதாக கூறுகின்றது. இஸ்ரேலை பொறுத்தவரையில் இஸ்ரேலின் அதாவது வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் என்ன சொல்கிறது என்று சொன்னால் இஸ்ரேலின் மிசைல்ஸ்கள் எல்லாம் குறைந்து விட்டது. இப்போது ரேஷன் அடிப்படையில் தான் ஏவுகணைகளை படையினருக்கு வழங்குகிறார்கள் என்று. உங்களுக்கு 10 ஏவுகணை, எனக்கு 20 ஏவுகணை, அவருக்கு 30 ஏவுகணை என்றுதான் வழங்குகிறார்கள். அப்படி வழங்கி நீங்கள் போரை செய்ய முடியாது என்றால் ஈரான் தொடர்ச்சியாக ஏவிக்கொண்டிருக்கிறது ஏவுகணைகளை. டிமிட்ரி மெட்வெடேவ் ரஷ்யாவின் தேசிய பாதுகாப்பு சபையின் பிரதி தலைவர், அவர் 27ஆம் தேதி ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார். அவர் கூறியிருக்கிறார் இந்த போரை பொறுத்தவரையில் மிகவும் சிக்கலான நிலை, 2 தரப்பும் அந்த சிக்கலான நிலையை அதாவது முடிக்கக்கூடிய நிலையை கடந்து போய்விட்டார்கள், அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என்று. ஈரானும் இஸ்ரேலும் ஒரு அணு ஆயுத போரை மேற்கொண்டுதான் இது ஒரு முடிவுக்கு வரும் என்று கூறியிருக்கின்றார். அவரின் கருத்தின்படி பார்க்க போனால் ஈரானும் அணு ஆயுதத்தை பாவிக்கும் என்றுதான் அவர் கூறுகிறார், இஸ்ரேலும் அணு ஆயுதத்தை பாவிக்கும் என்றுதான் கூறுகிறார். என்னென்று சொன்னால் இந்த நிலைமையில் அமெரிக்கா தோல்வியை ஏற்றுக்கொள்ள இறங்காமல் இருந்திருக்கலாம். ஏன்னா ஹாமோஸ் நோமலா திறந்துதான் இருந்தது, அங்க யாரும் காசு வாங்கவும் இல்லை. இதை அவர்கள் முதல் நெடுக திரும்ப சொன்னார்கள், இது ஒரு பிராந்திய போராக மாறும் என்று சொல்லி. இந்த போரை நடத்தியவர்களை, போரை ஆரம்பித்தவர்களை நீங்கள் கேட்க வேண்டும், ஏன் போரை ஆரம்பித்தார்கள்? இப்ப பாருங்கள், ஐக்கிய நாடுகள் சபையின் அதாவது அமைதிப்படையினர் இந்தோனேஷியாவை சேர்ந்தவர்கள் லெபனானில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். லெபனானில் கொண்டவர்கள் யார் என்று தெரியும். பிரான்சுடன் கூறியிருக்கின்றது ஐநாவின் பாதுகாப்பு சபையை கூட்ட போறோம் என்று. கூட்டி என்ன செய்ய போறீங்க? எடுக்கத்தான் கூட்டுறீங்க. சரி, ஸ்பெயின் சொல்லி இருக்கிறது ரெட் லைனை தாண்டி. உங்களுக்கு ரெட் லைன் என்ன? ரெட் லைனுக்கு அப்புறம் என்ன செய்வீங்க இஸ்ரேல? நீங்கள் ரெட் லைனுக்கு அப்புறம் நீங்கள் என்ன செய்வீங்க இஸ்ரேல? இஸ்ரேல் பிரதமர் மீது இப்படியான பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் தானே. ரஷ்யா அதிபர் மீதும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது மறுபடியும், இஸ்ரேலிய பிரதமர் மீதும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது ICC. நீங்கள் யாராவது மதிச்சீங்களோ? இல்ல. இப்ப ஹோமோஸ் இப்ப நின்று கொண்டு ஹோமோஸ் நீரிணைக்கு இறமை இருக்குது என்று சொன்னால் வெனிசுலாவுக்கு தான் இறமை இருக்கிறது. ஏன்னா குழப்பியவர்கள் இவர்கள். இப்ப குழப்பியவர்கள் இவர்கள். நீங்கள் சொன்னது போல் நீங்கள் கேட்டது இன்னொன்று, அதாவது UAE எல்லாம் UAE மட்டும் இல்லை, அரபு நாடுகள், அது கல்ஃப் கண்ட்ரி, வளைகுடா நாடுகள் அத்தனையும் ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலுக்கு தான் இருக்கிறார்கள். நிறைவாக இப்ப நீங்கள் ஐக்கிய நாடுகள் அமைதிப்படை மீதான கொடூரமான தாக்குதல் தொடர்பாக பலர் கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார்கள். ஐக்கிய நாடுகள் எல்லோருமே இந்த கண்டனங்களை மட்டும்தான் தெரிவிக்க முடியுமே தவிர வேறு ஒன்றுமே செய்ய முடியாத நிலைமை இருக்கின்றது என்பதை தெளிவாக காட்டுகிறது. இந்த ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை கூட்டப்பட்டு ஏதாவது இஸ்ரேலுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படுமா? இப்ப இஸ்ரேல் என்ன செய்தாலும் யாராலும் ஒன்றும் தடுத்து நிறுத்த முடியாமல் இருக்கின்றது. அப்படின்னா தொடர்ந்து லெபனான் தங்களுடைய கட்டுப்பாட்டு கொண்டு வருகின்ற ஒரு அந்த திட்டத்தோடு தொடர் தாக்குதல், எவ்வளவு இழப்புகள் வந்தாலும் தொடர் தாக்குதலை நடத்துவதும் இவர்களுடைய திட்டமாக இருக்கின்ற என்று கருதுகிறீர்களா? சுருக்கமாக கூறுங்கள். உண்மைதான். அவர்கள் தொடர்ச்சியாக தாக்குதலை நடத்தி இதனை கட்டுப்பாட்டுகளை இதிலேயாவது ஒரு வெற்றியை பெற்றுவிடலாம் என்று சொன்னால், அதில் வெற்றி பெறவிட்டால் இதை வைத்து ஏதாவது ஒரு ஒன்றை சாதிக்கலாம் என்று யோசிக்கிறார்கள். ஆனால் இந்த முறை ஹிஸ்புல்லாக்களும் மிகவும் பலமாக இருப்பது போலதான் தெரிகிறது. உங்களுக்கு தெரியும், இந்த ஒரு மாதத்துக்குள்ளேயே, அதாவது 2006ஆம் ஆண்டு இடம்பெற்ற 34 நாள் சண்டையை விட இந்த ஒரு மாதத்துக்குள் இடம்பெற்ற சண்டையில் கொல்லப்பட்டவர்களும் இழக்கப்பட்ட டேங்குகளும் அதிகம் என்று கூறுகிறார்கள். இஸ்ரேலிய படையினரும் பெருமளவில் காயமடைந்திருக்கிறார்கள். ரிசர்வ் படையினரை வரவழைப்பது என்பதும் இனிமேல் பொருளாதாரம், ஏற்கனவே வீழ்ந்திருக்கின்ற பொருளாதாரத்தை மேலும் ஏறி மிதிப்பதாகவே இருக்கும் என்று கூறுகிறார்கள். ஆனால் நீங்கள் சொன்னது போல ஏதோ ஒரு வகையில் அந்த
ஆற்றுக்கு இங்காலி பக்கம் உள்ள லெபனானை கைப்பற்றி விட வேண்டும் என்பதில் இஸ்ரேல் உறுதியாக இருக்கின்றது. மிகவும் சுருக்கமாக நாங்கள் நிகழ்ச்சியை கொண்டு வர வேண்டும். அடுத்த நிகழ்ச்சியை நாங்கள் விரிவாக பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும், தாக்குதலில் ஈடுபட்ட பாலஸ்தீனர்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றும் ஒரு அனுமதியை கோரி இஸ்ரேலில் நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக அதற்கு ஆதரவு வழங்கி இருப்பது போல் தெரிகின்றது. சுருக்கமாக கூறுங்கள், நாங்கள் அடுத்த நிகழ்ச்சியில் விரிவாக பார்க்கலாம். நானும் பார்த்தேன் என்று சொன்னால் அதை தூக்கிலிட வேண்டும் என்று சொல்லி பென் கபீர் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் எல்லோருக்கும் செம்பையின் வழங்கி அதில் கொண்டாடிய வீடியோக்களும் வெளியாக இருந்தன. அதாவது பலஸ்தீனர்களுக்கு தூக்கில் போடுவது என்று சொல்லி அவர்களை தூக்கில் போடுவது ஒன்றும் இப்ப புதிதில்லை என்று சொன்னால் அவர்களை குழந்தைகளில் இருந்து முதியவர்கள் வரையிலும் நீங்கள் விளையாட்டுக்கு கூட சுட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு பொழுதுபோகாட்டி அங்க சின்ன குழந்தைகளை சுடுவது, அதுதான் தொழில். அப்படித்தான் நடந்திருக்கிறது. எத்தனையோ ஈரானில் கூட இறந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் சிறுவர்களும் பெண்களும் தான் இறந்திருக்கிறார்கள். இது இஸ்ரேலுக்கு ஒன்றும் புதிதில்லை. ஆனால் ஒன்று, இப்போது நீங்கள் தூக்கில் போட வேண்டும் என்ற நிலைக்கு நீங்கள் இறங்கி வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் இங்க ஒரு தோல்வி முகத்தில் இருக்கிறீர்கள் என்றுதான் அர்த்தம். என்னென்று சொன்னால், அதாவது இந்த உங்கள் அதாவது போர் மனநிலை, எப்போதும் வெற்றியே பெறுவார்கள் என்ற மனநிலை. அப்படி இப்ப உங்களுக்கு தெரியும், கூர்காஸ் என்றது இந்தியாவின் கூர்காஸ் படை வந்து அவர்கள் கத்தி எடுத்தால் ரத்தம் பார்க்காமல் வைக்க மாட்டார்கள் என்று எல்லாம் ஒரு கதை சொன்னார்கள். ஆனால் மணலாத்து காட்டுல கத்திய எல்லாத்தையும் பத்தைக்க செருகி போட்டு ஓடினதுதான் கூர்காஸ். அதுல நின்று பிடிக்கவே முடியவில்லை. மணலாத்து காட்டுல நடந்த சண்டையில தலைவரை பிடிக்க வந்த இடத்துல அப்படித்தான். அது கள நிலைமைதான் இவர்களை தீர்மானிக்கும். இப்போது ஒரு வெற்றி, எப்போதும் இஸ்ரேலியர்கள் ஒரு வெற்றியை பெறுவார்கள், இஸ்ரேலின் அமெரிக்கான தாக்குதல் என்ற தோற்றப்பாட்டில் இருந்தவர்கள் தோல்வி முகத்தை சந்திக்கும் போது இப்போது தூக்கில் போடுவோம் என்று சொல்லி அதை நிறைவேற்றி அதை சாம்பையின் கொடுத்து கொண்டாடுகிறார்கள். அவர்களுக்கு தூக்கில் போடுவதும் ஒன்றுதான், சுட்டுக் கொள்வதும் ஒன்றுதான். என்றால் நீங்கள் 70,000 பேரை கொண்டிருக்கிறீர்கள். உண்மைதான். நன்றி அரசகுலி. நாங்கள் தொடர்ந்து வருகின்ற செய்திகளை எடுத்து வருவோம் என்று கூறிக்கொண்டு இன்று தற்பொழுதுள்ள நிலைமைகளை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்தமைக்காக உயிரோடை தமிழ் அன்புகள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் நாளை இணைந்து கொள்ளும். நன்றி, வணக்கம் அரசகுலி. நன்றி. எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.